ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் குடியிருக்கிற வீட்டோட ஒரு வீட்டு ரசீது, அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த வீட்டுக்குன்னு வரி கட்டுவாங்க இல்லைங்களா? அந்த வரி கட்டின ரசீது வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? அப்படி அந்த வரி கட்டின ரசீது இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்குன்னு கரண்ட் பில் கட்டுவீங்க இல்லைங்களா? அந்த கரண்ட் பில் கட்டின ரசீதை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீட்டு வரி கட்டுற ரசீதை வச்சோ, இல்லைனா நீங்கள் கரண்ட் பில் கட்டுற அந்த கரண்ட் பில் கட்டின ரசீதை வச்சு கூட உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். சரிங்களா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன். பொறுமையாக பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா tnpds.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. ஸோ வேணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அந்த சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ரைட் சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மொழி தேர்வு அப்படின்னு போட்டு இங்கிலீஷ், தமிழ் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ தமிழ் வேணால் தமிழ் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ்லேயே வச்சுக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உறுப்பினரை நீக்க, முகவரி மாற்றம் செய்ய, குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்க, அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் முகவரி மாற்றம் செய்ய அப்படின்ற ஆப்ஷனை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன் வந்து ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்கும். கேப்சாவையும் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துருச்சு. இப்போ நான் ஓடிபியை கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த ரேஷன் கார்டு வந்து யார் பேரில் இருக்குதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண், அவங்களுடைய பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிரும். சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை விவரப்படி அப்படின்னு போட்டு அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். ஸோ முகவரி மாற்றம் செய்ய அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முகவரி விவரங்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரஸ் லைன் 1, 2, 3ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர் வந்து கொடுத்துருங்க. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா நேமை வந்து கொடுத்துருங்க. ஸோ தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த தெரு, ஸோ தெருவோட நேமை வந்து கொடுத்துருங்க, ஸ்ட்ரீட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி போயிருக்கீங்க, ஸோ அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நீங்கள் இப்போ குடி வந்திருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக்கா வந்து எந்த தாலுக்கா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன வில்லேஜ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பின்கோடு தான். நீங்கள் இருக்கிற ஊரோட பின்கோடை வந்து கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது பாருங்கள், முகவரி 1, 2, 3ன்னு கிராமம், தாலுகா, வட்டம், மாவட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் அதுவே வந்து கீழே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுவே வந்துடும். ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் தமிழில் ஏதாவது தப்பாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீதிருத்தம் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? தமிழில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணி கூட நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வகையான ஒரு ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு போட்டு ஏதாவது ஒரு ஆவணம் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன ஆவணம் அப்படின்னு அந்த ஆவணத்தெல்லாம் இவங்க என்னென்ன ஆவணத்தெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற வகையில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, கேஸ் கன்சியூமர், அதாவது வந்து நீங்கள் கேஸ் வந்து நீங்கள் இருக்கிற அட்ரஸ்க்கு மாற்றிருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் அட்ரஸ் மாற்றிக்கலாம். அப்புறம் நீங்கள் டேக்ஸ் எதுவும் கட்டுறீங்க அப்படின்னா அந்த பில்லை வச்சு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் உள்ள ரசீது, அதாவது வாடகை ஒப்பந்தம், இந்த ஒத்திக்கி, போக்கியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரசீது இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது. எலக்ட்ரிக் பில் இருக்குது, டெலிஃபோன் பில் இருக்குது, பாஸ்புக்கு நீங்கள் இருக்கிற ஊரோட பாஸ்புக்கில் கூட அந்த அட்ரஸ் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸை வச்சு பண்ணிக்கலாம், பேன் கார்டை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மின்சார ரசீது. சரிங்களா? மின்சார ரசீது வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து என்ன ரசீது நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மின்சார ரசீது அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, கரண்ட் பில்லோட ரசீது தான். சரிங்களா? நம்ம கரண்ட் பில் கட்டுவோம்ல வீட்டில், ஸோ அதோட ரசீது தான். அதை தான் மின்சார ரசீதுன்னு கேட்டிருக்காங்க. அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்து என்னுடைய லேப்டாப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து ஃபோட்டோ எடுத்து ஏற்கனவே இதில் வச்சுருக்கிறேன் லேப்டாப்பில். அதனால் இப்போ நான் வந்து அந்த ஃபைலை வந்து இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட நேம் வந்து காட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் பதிவேற்று அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்னு போட்டிருக்குதுங்களா? ஸோ இந்த மாதிரி வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கிற ப்ரூஃப் வந்து இங்கே அப்லோடு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அப்படின்னு போட்டு மின்சார ரசீதுன்னு போட்டு அந்த டாக்குமெண்ட்டோட நேமெல்லாம் வந்து காட்டுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உறுதிப்படுத்தல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ஏற்கிறேன், மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என் அறிவுக்கு உண்மையானது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஏதாவது போலியான டாக்குமெண்ட் வந்து கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதைத்தான் வந்து டீட்டெயிலாக அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. கரெக்டான டாக்குமெண்ட்டாக வந்து கொடுங்க. மாற்றிக்கிண்டு கொடுத்துடாதீங்க. ரேஷன் கார்டு வந்து கேன்சல் ஆகிரும். சரிங்களா? இப்போ நான் பதிவு செய்ய அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, முகவரி மாற்றம் அப்படின்னு போட்டு குறிப்பு எண் அப்படின்னு போட்டு ஒரு பச்சை கலரில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து மறக்காமல் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை நீங்கள் மொபைலில் தான் இதை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த நம்பரை வந்து முக்கியம். சரிங்களா? முகப்புக்கு செல்ல அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரேஷன் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சா இல்லையா, என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருக்குதுன்றதை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அப்போ அதை சொன்னேன் இல்லைங்களா, ஸோ பேப்பர் பேனாவை எடுத்து அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே வந்து டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து இங்கே காட்டிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை டிக் ஆயிடுச்சு, பழைய தாலுகா ஆவண சரிபார்ப்பு நிலை அதுவும் டிக் ஆயிடுச்சு, புதிய தாலுகா ஆவண சரிபார்ப்பு நிலை ஸோ அதில் தான் வந்து இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் புதிய தாலுகா துறை சரிபார்ப்பு நிலை, அதுக்கப்புறம் கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த 5ஆவது ஸ்டெப்பில் வந்து க்ரீன் கலர் வந்து மாறிடுச்சின்னு வைங்களேன், அட்ரஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி ஒரு வேளை சேஞ்ச் ஆகலைன்னா ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்கள் அந்த நம்பரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து அட்ரஸ் வந்து மாற்றிருந்தீங்க, ஸோ இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்ரஸ் மாற்றி உங்களுக்கு அட்ரஸ்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.